أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد أعوذ بالله من الشيطان الرجيم ولله الأسماء الحسنى فادعوه بها وذروا الذين يلحدون في أسمائه سيجزون ما كانوا يعملون எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்தவனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் கூறிக்கொண்டு அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அந்த ரப்புல் ஆலமீனை சுஜூது செய்யக்கூடியவர்களாக தெரிவு செய்திருக்கிறான். இந்த உலகத்தில் கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் அல்லாஹை மாத்திரம் வணங்குவோம் என்ற ஓரிரை கொள்கையோடு அல்லாஹ் நம்மை வாழ வைத்ததற்காக அந்த ரப்புல் ஆலமீனுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹுவை நம்பக்கூடிய இஸ்லாமிய அகீதாவில் ஒரு பகுதி தான் அல் அஸ்மா வ சிஃபாத். அல்லாஹ்வுடைய பெயர்களையும் அல்லாஹ்வுடைய பண்புகளையும் நாங்கள் அவ்வாறே ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டு அவைகளை படித்துக் கொள்வது ஈமானுடைய பகுதியாக இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. தௌஹீதுல் ருபூபியாவை நாங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, தௌஹீதுல் உலூஹியாவை நாங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, அதே போல ஒரு பகுதி தான் அல் அஸ்மா வ சிஃபாத். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லக்கூடிய பெயர்கள் பண்புகள் இவைகளை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அந்த பெயர்கள் நமக்கு என்ன சொல்லித் தருகின்றன என்பதை நாங்கள் புரிய வேண்டும். அவைகளை படித்து நம்புவது என்பது நம்முடைய அகீதாவுடைய ஒரு பகுதியாக இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சூரா அஅராஃபின் அத்தியாயத்துடைய 180வது வசனத்தில் வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, ஃபதுஊஹு பிஹா, அந்த பெயர்களை கொண்டு அல்லாஹ்வை அழையுங்கள், அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன. அல்லாஹ் தனக்கென்றே சூட்டி கொண்ட பெயர்களை அல் குர்ஆன் சொல்லித் தருகிறது. இந்த பெயர்களை நாங்கள் படித்து அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பதற்காகத்தான் இவைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் அல் குர்ஆனை அல் பாரி என்று தன்னை அறிமுகம் செய்கிறான், அர் ரஸாக் என்று தன்னை அறிமுகம் செய்கிறான், அஷ்-ஷாஃபி என்று அல்லாஹ் தன்னை அறிமுகம் செய்கிறான். நிவாரணம் அளிப்பவன் அல்லாஹ், இந்த உலகத்தை படைத்து அதிகாரம் செலுத்துபவன் அல்லாஹ், மனிதர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பவன் அல்லாஹ், ரிஸ்க் அளிப்பவன் அல்லாஹ். இந்த பெயர்கள் எல்லாம் நாங்கள் ஈமான் கொள்வது இஸ்லாத்துடைய கடமையாக இருக்கிறது. அந்த பெயர்களுடைய வரிசையிலே ஒன்றுதான் அஸ்-சமீ என்று சொல்லக்கூடிய பெயர். அல்லாஹ் தனக்கு சூட்டி கொண்ட பெயர் யாவற்றையும் கேட்பவன், அஸ்-சமீ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி திஸ்அத்தன் வ திஸ்ஈன இஸ்மா, அல்லாஹ் தஆலாவுக்கு 99 பெயர்கள் இருக்கின்றன. மன் அஹ்சாஹா தஹலல் ஜன்னah. சுப்ஹானல்லாஹ். அந்த பெயர்களை எல்லாம் யாரு சரிவர படித்து புரிந்து கொண்டார்களோ அவர்கள் சுவனம் நுழைந்து விட்டார்கள். அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்கின்றன. இந்த பெயர்கள் ஒவ்வொன்றாக ஒரு மனிதன் படித்து விளங்கி, இந்த பெயருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, இந்த பெயர் எனக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதை புரிந்து ஈமான் கொள்கிறானோ தஹலல் ஜன்னah. நம்முடைய சமூகம் இந்த ஹதீஸ் எப்படி விளங்கி கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, இவைகளை மனப்பாடமிட்டு ஓதி வந்தால் தஹலல் ஜன்னah. அஹ்ஸா என்பதற்கு இதைத்தான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். வெறுமனே மனப்பாடம் இடுவதல்ல அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெயர் ஒவ்வொன்றாக படிக்க வேண்டும். இந்த பெயருக்கும் எனக்கும் என்ன தொடர்பாடல் இருக்கிறது, இந்த பெயர்கள் எனக்கு சொல்லித்தரும் பாடங்கள் என்ன என்பதை ஒருவன் புரிந்து ஈமான் கொள்ளும் போதுதான் தஹலல் ஜன்னah, சுவனவாதியாக மாறுகிறான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள்.
அன்பான சகோதரர்களே, இந்த அஸ்ஸமி என்ற பெயர் அல்லாஹ் குர்ஆன் கிட்டத்தட்ட 45 இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். பலதரப்பட்ட வரலாறுகளோடு சேர்த்து அல்லாஹ் தஆலா இந்த பெயரை சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல்லாஹை கட்டுகிறார்கள், அல்லாஹ்வுடைய மாளிகையை கட்டி முடிக்கிறார்கள். கட்டியதன் பின்னால் அவர்களும் அவருடைய மகனும் சேர்ந்து கட்டியதன் பின்னால் கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். வஇத் யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய மாளிகையை கட்டி முடித்ததன் பின்னால் ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் நாங்கள் செய்த இந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக, இன்னக அன்த ஸமீஉல் அலீம், நீ மிகவும் கேட்பவனாக இருக்கிறாய், மிகவும் அறிந்தவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ்வுடைய பெயரை வைத்து துஆ கேட்கிறார்கள். சூரா அராஃப்ல அல்லாஹ் சொன்னானே, ஃபதுஊஹு பிஹா, இந்த பெயர்களை நான் தந்திருக்கிறேன் அதனூடாக அல்லாஹ்வை அழைப்பதற்காக. அந்தந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய பெயர்களை வைத்தவனை அழைக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறார்கள், இன்னக அன்த ஸமீஉல் அலீம், யாவற்றையும் கேட்பவன் யா அல்லாஹ், எம்முடைய இந்த வேலையை நீ கபூல் செய்வாயாக. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிர்அவுனிடம் போகுமாறு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஃபிர்அவுனிடம் போய் என்னை பற்றி சொல்லுங்கள் என்று சொன்ன போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சகோதரரும் அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள், ரப்பனா இன்னனா நகாஃப், யா அல்லாஹ் நாங்கள் பயப்படுகிறோம், அவன் எங்களுக்கு ஏதாவது அநியாயம் செய்து விடுவான், வரம்பு மீறி ஏதாவது எங்களுக்கு அநியாயம் செய்து விடுவான் என்று நாங்கள் பயப்படுகிறோம் என்று அல்லாஹ்விடம் துஆ கேட்ட போது அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்னனி மஅகுமா, நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன், அஸ்மஉ வ அரா, அவன் என்ன பேசுகிறான், நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை நான் கேட்டுக்கொண்டிருப்பேன். அஸ்ஸமீஅ, அல்லாஹ் அனைத்தையும் கேட்பவன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித் தருகிறான், நான் எவ்வாறு செயல்படுகிறேன், என்னுடைய அதிகாரம் எங்கிருக்கிறது. அஸ்மஉ வ அரா, நீங்கள் என்ன பேசினாலும் அவன் என்ன செய்தாலும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருப்பேன், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லிதான் அந்த இருவரையும் அல்லாஹ் தஆலா ஃபிர்அவுனிடம் அனுப்புகிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த அஸ்ஸமி என்ற பெயர் நம்முடைய ஆரம்பத்தில் நம்முடைய உள்ளத்திலே ஈமானை விதைக்க வேண்டும். நாங்கள் எதை பேசினாலும் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியாமல் இல்லை. ரகசியமாக ஒருவரை அழைத்து யாருக்கும் தெரியாமல் பேசினாலும் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு அது தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா முஜாதலா என்ற அத்தியாயத்தில் ஆரம்ப வசனத்தை சொல்லி காட்டுகிறான். கத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, ரசூலுல்லாஹ்விடம் ஹவுலா பின் ஸஅலபா என்ற ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய கணவனை பற்றி முறைப்பாடு செய்து கொண்டிருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பக்கத்து அறையில் நான் இருக்கிறேன். அஸ்ஸமியை பாருங்கள், இந்த நம்பிக்கை இல்லாததன் விளைவுதான் இன்றைக்கு தைரியமாக நாங்கள் பாவம் செய்கிறோம். அஸ்மால் ஹுஸ்னா பேரளவிலே இருக்கிறது, வீட்டிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது அஸ்மால் ஹுஸ்னா, நம்பிக்கையில் கிடையாது. அல்லாஹ் சொல்லி தருகிறான். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் பக்கத்து அறையில் இருக்கிறேன், இந்த ஹவுலா நபியோடு என்ன பேசுகிறார் என்பது கூட எனக்கு கேட்கவில்லை. அல்லாஹ் உடனே குர்ஆன் ஆயத்தை இறக்குகிறான். கத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, உங்களோடு தன்னுடைய கணவரை பற்றி முறைப்பாடு செய்கிறாளே, இவருடைய பேச்சை அல்லாஹ் கேட்டுக்கொண்டான். சுப்ஹானல்லாஹ், இதுதான் அஸ்ஸமி. நாங்கள் எதை பேசினாலும் அல்லாஹ் தஆலாவுக்கு அது தெரியாமல் இல்லை. அல்லாஹ் அனைத்தையும் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு பாடமாக சொல்லி தருகிறார். அன்பான சகோதரர்களே, இந்த அஸ்ஸமி என்ற பெயர் இருக்கிறது, இது நமக்கு 2 விளக்கங்களை சொல்லி தருகிறது. ஒன்று, கேட்பதற்கு சொந்தக்காரன் அல்லாஹ், எம்முடைய செவிப்புலனை போன்றதல்ல, அனைத்தையும் எவ்வாறும் கேட்கும் ஆற்றல் உடையவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான் என்பதை அடிப்படை அகீதாவாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போன்று துஆக்களை ஏற்றுக்கொள்பவன் அல்லாஹ். 2வது ஒரு விளக்கம், நாங்கள் எதை கேட்டாலும் அங்கீகரிப்பவன்
அதை புரிந்து கொள்பவன் அந்த ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான். இந்த ரெண்டு செய்திகளை அஸ்ஸமீ என்ற சொல் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒன்று, கேட்பதற்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அனைத்து ஆற்றல் மிக்கவன் அல்லாஹ். எந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவன் தெரியுமா? பத்ர் யுத்தத்துக்கு பின்னால் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது மக்காவிலே. சஃப்வான் என்று சொல்லக்கூடிய ஒருவரும் இன்னொருவரும் சேர்ந்து உடன்படிக்கை செய்கிறார்கள். பத்ர் யுத்தத்திலே நம்முடைய சொத்துக்களை இழந்து விட்டோம், எமக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டு விட்டது, முகம்மதை கொலை செய்ய வேண்டும். காபாவுக்கு பக்கத்திலே உடன்படிக்கை யாருக்கும் தெரியாது. இரண்டு பேரும் சேர்ந்து உடன்படிக்கை செய்கிறார்கள். நீ முகம்மதை கொல்லுவதற்கு போ, உன்னுடைய குடும்பத்தை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். ஒப்பந்தம் முடிவடைகிறது. நஞ்சூட்டப்பட்ட வாளோடு செல்கிறார் ரசூலுல்லாஹை கொலை செய்வதற்காக. மதீனாவிலே மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் வந்தவுடன் ரசூலுல்லாஹ் அந்த மனிதனை அழைத்து சொன்னார்கள், நீயும் இந்த மனிதனும் காபாவுக்கு பக்கத்தில் இருந்து என்னை கொலை செய்வதற்காக திட்டம் போட்டு வந்திருக்கிறாய். ரசூலுல்லாஹை கொல்லுவதற்கு போன மனிதன் ஷஹாதா சொல்லி இஸ்லாத்துக்குள் வருகிறான். அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நானும் சஃப்வானும் பேசியதை இந்த பூமியில் யாருக்கும் தெரியாது, ரகசியமாக நாங்கள் செய்த உடன்படிக்கை மதீனாவில் உள்ள உங்களுக்கு தெரியும் என்றிருந்தால் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய நபிதான், நான் கலிமாவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இஸ்லாத்துக்குள் வருகிறார். சுப்ஹானல்லாஹ். இதுதான் சமீயா. இன்னொருவரை பத்தி புறம் பேசுவதற்கு பக்கத்துல கூப்பிட்டு இங்க வாங்க, நாங்க ரகசியமாக ஒருவருடைய குறைய பேசுவோம், ஒருவரை பற்றி திட்டம் தீட்டுவோம். அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இருக்குமா? படைத்த ரஹ்மானுக்கு தெரியாதா? இரவு நேரத்துல யாருக்கும் தெரியாம ஒரு இசையை கேட்டு ரசிக்கிறான். படைத்த ரஹ்மானுக்கு தெரியாமல் போகுமா? பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம், எம்முடைய உறவுக்கு தெரியாமல் இருக்கலாம், பக்கத்திலே உறங்கக்கூடியவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ரப்புல் ஆலமீனுக்கு தெரியாமல் போக மாட்டார். இதுதான் அஸ்ஸமீயா. சமீ என்ற சொல் நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம் இதுதான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த அஸ்ஸமீ என்ற சொல்லை நாங்கள் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கேட்கிறான், அம் யஹ்ஸபூன, மனிதர்கள் நினைத்து கொண்டார்களா, இன்னா லா நஸ்மஉ சிர்ரஹும் வ நஜ்வாஹும், இந்த மனிதர்கள் பேசக்கூடிய ரகசியங்கள் எமக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டார்களா? சுப்ஹானல்லாஹ். இந்த ஒவ்வொரு வசமும் எங்கள் உள்ளத்தை தொட வேண்டும். எவ்வளவு அநியாயங்களை பேசியிருப்போம், எவ்வளவு ரகசியங்களை பேசியிருப்போம், எவ்வளவு பாவமான காரியங்களை மறைமுகமாக செய்திருப்போம். அல்லாஹ் கேட்கிறான், அம் யஹ்ஸபூன், மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியாது என்று. நீங்க எதை பேசினாலும் அது எங்களுக்கு தெரியும். நாளை மறுமை நாளை சும்மா யுனப்பியோம், ஒவ்வொன்றாக நாங்கள் தெளிவுபடுத்துவோம். இன்ன நேரம் இன்ன நாள் இதை நீ கதைத்தாய், நான் தெளிவுபடுத்துவேன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கேட்கும் ஆற்றலுடையவன். எமக்கு ஒரு சின்ன பகுதியை தந்திருக்கிறான். وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ. அந்த ரப்புல் ஆலமீன் எங்களை படைத்து கேட்கும் ஆற்றலையும் பார்க்கும் ஆற்றலையும் சிந்திக்கும் திறனையும் அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான். இவைகளை நாங்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும், இல்லையா அஸ்ஸமீ எங்களை தண்டிப்பான். அல்லாஹ் தந்த ஆற்றலை முறைகேடாக பயன்படுத்தினால் அந்த ரப்புல் ஆலமீன் விசாரிப்பான். இந்த செய்தியை தான் இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னா நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஹும், குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, நீங்கள் 3 பேர் சேர்ந்து கதைத்துக் கொண்டிருந்தால் அங்கு 4ஆவதாக அல்லாஹ் இருக்கிறான். 4 பேர்கள் சேர்ந்து கதைத்துக் கொள்கிறீர்களா, 5ஆவதாக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் கேட்டவனாக இருக்கிறான். நீங்கள் என்ன செயல்படுகிறீர்கள் என்பதை ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். எனவே உங்கள் உரிமைகளை, உங்கள் நிஅமத்துகளை முறையாக பயன்படுத்துங்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நம்முடைய சமூகம் இந்த நிஅமத்தை முறைகேடாக பயன்படுத்தி பாவம் செய்வதிலே அதனை அப்படியே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்.
மார்க்கத்தை நல்லதை எவ்வளவு தான் பயான்ல குர்ஆன் வசனங்களை சொன்னாலும், குர்ஆன் ஹதீஸுடைய செய்திகளை அல்லது உருக்கமாக பேசினாலும், பள்ளிக்கு வெளியே போன உடனே நிலைமை மாறுது, பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான். இதை அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? யஸ்மஉ ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கிறான், அல்லாஹ்வுடைய செய்திகளை உருக்கமாக கேட்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்கள் முன்வைக்கப்படும் போது அதனை அவதானிக்கிறான், கேட்கிறான். சும்மா யுஸிரு முஸ்தக்பிரன் கஅல்லம் யஸ்மஅஹா, அதற்கு பின்னால் அதை கேட்காதவனை போல நடந்து கொள்கிறான். இன்னைக்கு சமூகம் அதுதான். வாலிபர்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த நிலைமை தான். எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்டும் கேட்காதவனை போல் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிலையை சமூகத்திலே மாற வேண்டும். அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே மாற வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி தருகின்றார். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே கேட்கும் ஆற்றலை தந்த ரஹ்மான், எல்லா நிஅமத்துகளையும் எல்லா வளங்களையும் தந்து அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும். நீங்கள் உங்களுக்கு தந்த நிஅமத்துகளை முழுமையாக பயன்படுத்துங்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வேண்டாம். மாறு செய்தால் நாளை மறுமையில் விசாரிப்பேன் என்பதை அல் குர்ஆனில் நிறைய இடங்களில் சொல்லி காட்டுகிறான். இவைகளை நான் விசாரிப்பேன். நிஅமத்துகளுக்கு முரணாக நீங்கள் செயல்பட்டால் என்னிடம் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகளை பயந்து அல்லாஹ் தந்த இந்த நிஅமத்தை ஒழுங்காக பயன்படுத்துவதற்கு பாவமான காரியங்களை செவியேற்பதை விட்டும் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல நாங்கள் பார்க்கிறோம், இசை கேட்டவனாக தூங்குகிறான், காலையில் காதி வெடித்து மரணித்த வரலாறுகள் கேள்விப்பட்டோமா இல்லையா? இசையோடும் ஆடலோடும் பாடலோடும் பயணிக்கிறார்கள், உடல் சிதறி போகிறது, முகவரி இல்லாமல் போகிறார்கள். அல்லாஹ் இதனை முன்னெச்சரிக்கையாக சொல்லி காட்டுகிறான். அவன் நாடியதை செய்பவன், நிஅமத்துகளை துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம். அது குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லும் போது வலவ் ஷா அல்லாஹ், எச்சரிக்கையை பாருங்கள். இந்த குர்ஆன் வசனத்தை எத்தனை தடவை ஓதி இருப்போம், எத்தனை தடவை படித்திருப்போம். வலவ் ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் லذهب بسمعهم وابصارهم, உங்கள் கேள்வி புறனை அல்லாஹ் பறித்துக் கொள்வான், உங்கள் பார்வை அல்லாஹ் கலட்டி விடுவான். அவன் நாடினால் செய்ய அதிகாரம் மிக்கவன் அல்லாஹ். வமா குந்தும் தஸ்ததிரூன யஷ்ஹது அலைக்கும் சம்உக்கும் வலா அப்சாருக்கும், உங்களுடைய செவிப்புலன்கள், உங்களுடைய பார்வைகள் நாளை மறுமை நாளையில் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டாது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் என்னத்தை செய்தாலும் எதை எங்கு பேசினாலும் அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் அதை நிரூபித்து காட்டுவான். கேட்கும் ஆற்றல் மிக்கவன் அல்லாஹ் உங்களை ஒவ்வொரு செயலாக நிரூபிப்பான். எனவே அல்லாஹ் தஆலா அதிகாரம் மிக்கவன் என்றதை ஒரு பாடமாக நாங்கள் பெற வேண்டும். அல்லாஹ்வை மறந்து செயல்படக்கூடாது. நம்முடைய சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பாடமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். மகன், நீங்க எங்கு இருந்தாலும் என்ன செய்தாலும் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியாமல் இல்லை என்ற அகீதாவை அடிக்கடி அவர்களுடைய உள்ளத்துல புகுத்த வேண்டும். பெற்றோர்கள் இல்லாமல் இருந்தாலும், ஆசிரியர்கள் இல்லாமல் இருந்தாலும், நீங்கள் வெளி ஊருக்கு போனாலும் அந்த ரஹ்மான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பாடத்தை அடிக்கடி அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த அஸ்ஸமீ பேரிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய இன்னும் ஒரு விளக்கம் என்ன தெரியுமா? இன்னல்லாஹ் ஸமீஉன் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ் கேட்பவன். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை அல்லாஹ் வேறு யாருக்கும் கொடுக்கவில்லை. அஸ்ஸமீ நமக்கு சொல்லித்தர பாடம் இதுதான். கேட்கும் ஆற்றல் அனைத்தையும் கேட்பவன் அல்லாஹ் மாத்திரம்தான். எம்முடைய கேள்விக்கு ஒரு வரையறை இருக்கிறது. அந்த வரையறையை மீறி எங்களால் செயல்பட முடியாது. அவர் ஒரு வலியாக இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு மகானாக இருக்கலாம், எந்த இடத்தில் இருந்தாலும் அவருடைய கேள்விக்கு ஒரு வரையறை இருக்கிறது. இந்த அஸ்ஸமீஅ புரியாததன் விளைவுதான் சில போது வானொலிகளில் கூட பேசுவார்கள். ஸ்ரீலங்காவில் இருந்த ஒரு ஷேக்
மக்காவில் உள்ள முரீதுக்கு உபதேசம் செய்தார். வாயை பிளந்து கொண்டு கேட்பார்கள். ரகசியமாக எங்கோ உள்ளவருக்கு அவர் பைஅத்து செய்கிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை அல்லாஹ் வேறு யாருக்கும் கொடுக்கவில்லை. எம்முடைய கேள்விக்கு வரையறை இருக்கிறது. எம்முடைய கேள்விக்கு ஒரு எல்லையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த எல்லையை மீறி எந்த ஒரு வழிக்கும் போக முடியாது. யாராக இருந்தாலும் அவர் எல்லை மீறி கேட்கும் அதிகாரத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கவில்லை. அஸ்ஸமீ சொல்லித்தரக்கூடிய பாடம். இன்னும் ஒரு பாடம் என்ன தெரியுமா? அஸ்ஸமீ என்பவன் யாவற்றையும் கேட்பவன். அல்லாஹ்வுக்கு நாங்கள் மெதுவாக ரகசியமாக அழைத்தாலும் அது தெரியாமல் போக மாட்டாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு பயணம் போகிறார்கள். போற வழியில சஹாபாக்கள் இடக்கிடையே சத்தம் போட்டு தக்பீர் சொல்லுவார்கள், சத்தம் போட்டு சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்க செவிடனை அழைக்கவில்லை. மிகப்பெரிய பாடம். இன்னைக்கு திக்ரு மஜ்லிஸ் என்ற பெயர்கள்ல வானொலியை போட்டுக்கொண்டு ஊர் முழுக்க கத்துவார்கள். அல்லாஹ்வை திக்ரு செய்கிறோம் என்ற பரவசம், பிழையான முறைகளை செய்வார்கள். சஹாபாக்களை நோக்கி ரசூலுல்லாஹ் சொன்னாரு, நீங்க செவிடனை அழைக்கவில்லை, மெதுவாக அல்லாஹ்வை அழையுங்கள், அது அவனுக்கு கேட்கும். அஸ்ஸமீ சொல்லித்தார பாடம் என்ன தெரியுமா? நாங்கள் பைத்தியக்காரர்களை போன்று கத்தி பிரட்டி கொண்டு திக்ரு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் மெதுவாக அல்லாஹ்வை அழைத்தாலும் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு அது கேட்கும். இன்றைக்கு அல்லாஹ்வுக்கு கேட்க வைக்க வேண்டும் என்பதற்காக ரப்பேன்னு கத்துவார்கள். திக்ரு செய்கிறோம் என்ற பேரில், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறோம் என்ற பேரில் மயங்கி விழுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லித்த அந்த வழிமுறையா இது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மெதுவாக அழையுங்கள், அந்த ரப்புல் ஆலமீனுக்கு அது தெரியும். அஸ்ஸமீ சொல்லித்தார பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நாங்கள் அமைதியாக மெதுவாக அழைக்க வேண்டும். சத்தம் போட்டு ஊரே கேட்கும் அளவுக்கு அல்லாஹ்வை அழைக்க வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது. இதை ஒரு பாடமாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போல் அன்பான சகோதரர்களே, இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னா நமக்கு சொல்லித்தார மிக முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய பெயர்கள் என்பது பிரார்த்தனைக்குரியது, பரக்கத்துக்குரியது அல்ல. இதை அடி மனதிலே பதிய வைக்க வேண்டும். இன்றைக்கு குர்ஆன் சுன்னாவை நேசிக்கக்கூடிய சில சமூகத்துக்கும் இந்த முசீபத்து வந்திருப்பதை காணுகிறோம். கடையை திறக்கும் போது அஸ்மாஉல் ஹுஸ்னா ஓத வைப்பார்கள். கபரடியிலே மையத்தை அடக்கிவிட்டு அஸ்மாஉல் ஹுஸ்னா ஓதுவார்கள். வீட்டில் சுபஹ் தொழுகை கிடையாது, குர்ஆன் ஓதுவது கிடையாது, வீட்டில் உள்ளவர்களுக்கு மார்க்கம் கிடையாது. பரக்கத்துக்காக அஸ்மாஉல் ஹுஸ்னா தொங்கும். வீட்டில் அஸ்மாஉல் ஹுஸ்னா தொங்க வைத்திருப்பார்கள். ஏன்? பரக்கத்துக்காக. அல்லாஹ் பரக்கத்துக்கு தந்ததல்ல, படிப்பதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒவ்வொரு பேரையும் புரிந்து படித்து ஈமான் கொள்ளுங்கள். வானொலியிலே அஸ்மாஉல் ஹுஸ்னா போகும்போது பக்தி பரவசத்தோடு கேட்பார்கள். பெண்கள் தலையை முக்கால போட்டுக் கொள்வார்கள். அஸ்ஸமீ, யாவற்றையும் கேட்பவரே என்ற ஒரு பக்தி பரவசம். பள்ளியில, கடை வீதிகள்ல, மதரசாக்கள்ல பாடலாக படிப்பார்கள். இந்த படிக்கக்கூடியவர்கிட்ட போய் கேளுங்க, அர் ரஸாக் என்ற பொருள் என்ன, இந்த ரஸாக்கு என்ன அர்த்தம் கேட்டா தெரியா. அல் பாரி என்றால் என்ன, அல் முஸவ்விர் என்றால் என்ன தெரியா, பொருள் தெரியாது. படிக்க பழகி இருக்கிறார்கள், பாட்டு படிக்க பழகி இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, எம்முடைய சமூகம் இந்த எங்களோட நாட்டுல அஸ்மாஉல் ஹுஸ்னாவை வச்சிருக்கிற தரம் இதுதான். ஒவ்வொரு பேராக படியுங்கள், ஒவ்வொரு பேரையும் படித்து அல்லாஹ்விடம் அதை வைத்து துஆ கேளுங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பொருளாதார நெருக்கடியா, வாழ்க்கையில கஷ்டம் இருக்கிறதா, அர் ரஸாக் என்ற பேரை முன்வைத்து துஆ கேளுங்க. யா அல்லாஹ், நீ ரஸாக் நாயனே, எங்களோட கஷ்டத்தை நீக்கிறப்பே. ஒரு குடும்பத்துல நோய் வந்து விட்டதா, கடுமையான சோதனையா, அஷ்ஷிஃபா ஷாஃபி. ஷாஃபி அல்லாஹ்வுடைய பெயர். ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்கள், அலைஹி பின்னாஸ் பிஹில் பாஸ் ரப்பன்னாஸ் இஷ்ஃபி வ அன்த ஷாஃபி. யா அல்லாஹ், நீ ஷாஃபி, யா அல்லாஹ் நிவாரணம் அளிப்பவன், யா அல்லாஹ்
என்னுடைய நோயை குணப்படுத்தியா அல்லாஹ். பரீட்சை எழுத போகிறோமா, கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறோமா, வீட்டு தியானத்துல காணிக்க போட்டுட்டு போறது அல்ல, அல்லாஹ்வோட பேரை முன்வைத்து துவா கேளுங்க. இன்னைக்கு பரீட்சை எழுத போடிய மாணவர்களை பார்க்கிறோம், அப்பட தியானத்துக்கு முன்னால கொண்டு போய் காணிக்கைய போட்டுட்டு அப்பாவோட பேசுறான், தியானத்துல பேசுறான், அப்பா நான் பரீட்சை எழுத போறேன், நீங்க தான் என்னைய பாஸ் ஆக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அலீம் அல் ஹபீர், ஆற்றல் மிக்கவன், அறிவு மிக்கவன். அல்லாஹ்வோட பேரை சொல்லி துவா கேளுங்க. அல்லாஹ்வுடைய பேரை முன்வைத்து துவா கேளுங்கள். அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல் முஸவ்விர், வடிவமைப்பவன் அல்லாஹ். ஒரு குழந்தைய இந்த உலகத்துல எப்படி வெளியாக்கணும் என்று தீர்மானிப்பவன் அல்லாஹ், முடிவெடுப்பவன் அல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய அதிகாரம். குழந்தை கிடைக்க இருக்கிறதா, இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த தாய்மார்கள் இந்த பெயரை முன்வைத்து துவா கேட்க வேண்டும். பெற்றோர்கள் இந்த பெயரை முன்வைத்து, யா அல்லாஹ் நீ முஸவ்விர் நாயனே, எனக்கு வார வாரிசனி அழகான ஒரு குழந்தையாக, எந்த அங்கவீனமும் இல்லாத ஒரு குழந்தையாக நீ வெளிப்படுத்த ரப்பே. எங்கட சமூகத்துக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது தெரியுமா? சூரா யூசுஃபை ஓதுங்கள். சில தாய்மார்கள் சொல்லுவார்கள், சூரா யூசுப் ஓதோனுமா குழந்தை கிடைக்கிறதா, யூசுப் நபியை போல அழகான குழந்தை கிடைப்பார்களா? சில புத்தகங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல் முஸவ்விர் அல்லாஹ்வுடைய அதிகாரம். இந்த பேரை முன்வைத்து துவா கேளுங்க. அன்பான சகோதரர்களே, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த அல்லாஹ்வுடைய பெயர்களை முன்வைத்து துவா கேட்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த அஸ்மாக்களை தந்திருக்கிறான். ஒவ்வொரு பெயரையும் படியுங்கள். இந்த பெயர் எனக்கு என்ன சொல்லி தருகிறது? அல் ரஸாக் என்றால் என்ன? அஸ்ஸமீ என்றால் என்ன? அல் பாரி என்றால் என்ன? ஒவ்வொரு பெயரையும் படித்து ஈமான் கொள்வதற்குத்தான் நம்முடைய அகீதாவில் ஒரு பகுதியாக இது சேர்க்கப்பட்டிருக்கிறதே ஒழிய பரக்கத்தை பெறுவதற்கல்ல. நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள் இதனை அட்டி மனதிலே பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயர்கள் பரக்கத்துக்கோ தொங்க வைப்பதற்கோ அல்ல, படிப்பதற்குரியவைகள். ஒவ்வொன்றாக படித்து விளங்கி நாங்கள் அகீதாவில் உறுதியானவர்களாக மாறுவதற்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெயர்களை தந்திருக்கிறார். எனவே அன்பான சகோதரர்களே, அஸ்மாஉல் ஹுஸ்னாக்களை ஒழுங்காக புரிந்து சரிவர படித்து ஈமான் கொண்டு நல்லவர்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.